கும்பாபிஷேகம் பண்றாங்க. நிறைய மந்திரங்கள் வந்து சொல்லுவாங்க. மந்திரங்கள் சொல்லும் போது உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் மீது நடக்க போகுது. நடந்துச்சா? காலையில தான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் காலையில தானே ஒரு கருடன் வந்து வட்டம் போட்டிருப்பாரு. கருடன் வந்து கடைசியா கும்பத்தில் தண்ணி சரியா அவர் எப்படி அவ்வளவு சரியா வர்றாரு சொல்லுங்க. இந்த மந்திர உச்சாரணங்கள் காத்துல கலந்து போகும்போதும் அந்த மூலிகை பொருட்கள் போடுவாங்க பாருங்க. 8 அஷ்டபந்த மூலிகை அந்த 108 போடுவாங்க, 1008 போடுவாங்க. அந்த புகையினுடைய சரியா வந்துருவாரு. ஏன்னா கருடனுக்கு மட்டுமே அந்த தன்மை உண்டு. அதாவது ராஜ பறவை, ராஜ கருடன். நம்ம மழை பொழியும் போது மலை மேகத்துக்கு அப்பார் போய் பறக்கிற பறவை ஒரே பறவை கருடன் தான். மகாவிஷ்ணு கொடுத்த வரம். நீ எங்க வந்து நீ தர்ப்பயத்து நீ அமிர்த கலசம் தூக்கிட்டு போற. அமிர்த கலசம் தூக்கும் தன்மை உனக்கு கிடைச்சிருக்கு. யாருக்காக? பாம்புகளுக்காக. உலகத்திலே வந்து பாம்பு 2 அக்கா தங்கச்சி இந்த கதை நிறைய பேசியிருப்பாங்க. பாம்புகளுக்காக அமிர்த கலசத்தை எங்கிட்ட போற நீ கொண்டு போற. அமிர்த கலசத்தை தூக்கி அந்த புண்ணியத்தால் எங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறாங்களோ அப்பப்ப நீ அந்த கலசத்தை வட்டமிடுவான்னு சொல்லி மகாவிஷ்ணு கருடன் கொடுத்த வரம் தான். எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி கருடன் வந்தாரா? சரியா? கருடன் வந்தாரா? இது வந்து புராணம். ஆனா அறிவியல் ரீதியா இந்த மந்திரங்கள் சுக்லாமரம் சசிவரம் சதுபுரம் பிரசன்னமத சாந்தேங்கிற மந்திரங்கள் உச்சாடிக்கும் போது அந்த புகைகள் போகும்போது அந்த புகையில வந்து நுகரக்கூடிய சக்தி கருடனுக்கு உண்டு. ஏன்னா இருக்கலே சஞ்சீவி எங்கன்னா கருடனுக்கு தெரியும். அதிக தூரம் பறக்கக்கூடியது, அதிக பார்வை, அதிக ஞாபக சக்தி, கூர்மை, புத்தி கூர்மை எல்லாமே கருடனுக்கு உண்டு. அதனால அவருக்கு அந்த வரம் கிடையாது. நம்ம மகாவிஷ்ணுவே தாங்கிட்டு இருக்காருல்ல, வாகனமா இருக்காருல்ல கருடாள் வரா, அவர்கிட்ட போய் சொன்னா போய் எல்லா விஷயமும் நடந்துடும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம். இப்ப விநாயக பெருமான்னா மூஷிக வாகனம், கிருஷ்ணன் எப்பவுமே பசுமாட்டு கூட தான் இருப்பாரு. அது மாதிரி வந்து மகாவிஷ்ணு கருடாழ்வார், கருடன் மேல தான் பறந்து போவாரு. அதே மாதிரி வந்து சிவபெருமானா ரிஷப வாகனம், சக்தியா சிம்ம வாகனம், ஐயப்பனா புலி வாகனம், யாரு அந்தம்மா யாரு நம்ம மகாலட்சுமி அந்தம்மா ஒரு வாகனம். அதே மாதிரி பிரம்மனுக்கு அன்ன வாகனம், மூதேவிக்கு கழுத வாகனம், இப்படி ஒவ்வொருத்தரும் முதலை வாகனம், மகாலட்சுமி ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனம். சாமி தாய்க்கு எது அவன் சொன்னால தாய்க்கு பின் தாரம் சொல்லுவோம். ஆமா. அதே போல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா தந்தை சொல்லை கேட்டு தாயுடைய உயிரை வாங்கியவன் பரசுராமர் இல்லையா? காரணம் என்ன? மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டும், ஒரு மாங்காய் ஊட்டும் விடாம. ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை தெரிந்ததுனால உன் தாயின் சிரத்தை வெட்டிவா மகனே பரசுராமான்னு சொல்றார். ஆமா. சொன்ன உடனே பாக்குறேன் உன் மறுபேச்சு பேச கிடையாது. மறுபேச்சு பேசாம விரட்டி போறான். அப்படிதான் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்பா அவர் சொல்லி சொன்னா தட்ட மாட்டாங்க. இப்பதானே சொல்லு பேச்சு கேட்கறது கிடையாது. தாய் ரேணுகராவி ஓடுகிறாள், பயந்து ஓடல. நம்ம கழுத்தை அறுத்து